உடலில் உள்ள நோய்களுக்கு தீர்வாகும் வெற்றிலையின் மருத்துவ குணங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெற்றிலை ஒரு மருத்துவ மூலிகையாகும். உடம்பில் உள்ள பித்தம், வாதம், கபம் ஆகிய மூன்றும் முற்றிலும் குணமாவதற்கு வெற்றிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. வெற்றிலையில் நீர்ச்சத்து 84.4%, புரதச்சத்து 3.1%, கொழுப்புச்சத்து 0.8% உள்ளது. இதில் கால்சியம், கரோட்டின், தயமின், ரிபோப்ளேவின் மற்றும் வைட்டமின் சி உள்ளது. வெற்றிலையின் கலோரியின் அளவு 44. தற்போதைய ஆராய்ச்சியில் வெற்றிலையில் மிகவும் வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட சவிக்கால் என்னும் பொருள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. வெற்றிலையில் கால்சியம், இரும்புச்சத்து ஆகியவை அதிகம் உள்ளது. இது தவிர வெற்றிலையை பயன்படுத்தி பல நோய்களையும் குணப்படுத்தலாம். வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு ஆகியவற்றை எடுத்து சரியான அளவில் கலந்து சுவைக்கும் போது அந்த சுவை உடலையும் மூளையையும் சுறுசுறுப்படைய செய்கிறது. உமிழ்நீர் சுரப்பு தூண்டப்படுகிறது. அத்துடன் ஒருவித உற்சாக உணர்வும் கிடைக்கிறது. சரியான அளவு சுண்ணாம்பு சத்து நம் உடம்பிற்கு நேராக கிடைக்கும் போது எலும்புகள் வலுப்பெறுகிறது. இருமல், சளி தொல்லை உள்ளவர்களுக்கு வெற்றிலை சிறந்த மருந்து. 2 வெற்றிலை, நடுநரம்பு நீக்கிய 5 ஆடாதோடா இலையுடன் 10 மிளகு, 1 பிடி துளசி இலைகளை சேர்த்து இடித்து கொள்ள வேண்டும். இந்த கலவையுடன் 300 மில்லிலிட்டர் நீர் விட்டு மூடிய பாத்திரத்தில் நன்றாக கொதிக்க வைத்து 75 மில்லிலிட்டராக சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடிக்க வேண்டும். இதேபோல் தினமும் 2 அல்லது 3 வேளை சளி, இருமல் இருக்கும் வரை குடிக்கலாம். இப்படி செய்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். வெற்றிலை சாறு 5 மில்லிலிட்டர் மற்றும் இஞ்சி சாறு 5 மில்லிலிட்டர் கலந்து தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அணுகாது. இவ்வாறு தொடர்ந்து 45 நாட்கள் அருந்தி வருவது நல்லது. சர்க்கரையின் அளவு கட்டுப்பட 4 வெற்றிலை, வேப்பிலை 1 கைப்பிடி, அருகம்புல் 1 கைப்பிடி ஆகியவற்றை சிறிது சிறிதாக நறுக்கி 500 மில்லிலிட்டர் தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து 150 மில்லிலிட்டராக வற்ற வைத்து ஆறியவுடன் வடிகட்டி தினமும் 3 வேளை உணவிற்கு முன் 50 மில்லிலிட்டர் குடித்து வந்தால் சர்க்கரையின் அளவு சீராகும். வெற்றிலை சாறுடன் கோரோசனை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தொண்டையில் ஏற்படும் சளிக்கட்டு, இருமல், மூச்சு திணறல் போன்றவை குணமாகும். 2 தேக்கரண்டி ஜீரகத்தை 3 தேக்கரண்டி வெண்ணெய் விட்டு நன்கு மைபோல் அரைத்து 5 வெற்றிலை எடுத்து காம்பு, நுனி, நடுநரம்பு நீக்கி வெற்றிலையின் பின்புறத்தில் அந்த கலவையை தடவி சட்டியில் இட்டு வதக்கி பின்பு 100 மில்லிலிட்டர் நீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆறிய பின்பு வடிகட்டி கஷாயத்தை அருந்தி வந்தால் வயிற்று வலி நீங்கும், மந்தம் குறையும். உடலில் உள்ள விஷத்தன்மையை மாற்ற வெற்றிலை சிறந்த மருந்தாகும். சாதாரணமான வண்டுக்கடி, பூச்சிக்கடி இருந்தால் வெற்றிலையில் நல்ல மிளகு வைத்து மென்று அந்த சாறை குடித்தால் விஷம் எளிதில் இறங்கும். வெற்றிலை 2 அல்லது 3 எடுத்து அதனுடன் 5 நல்ல மிளகு சேர்த்து நீர் விட்டு காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் சிறுவர்களுக்கு உண்டாகும் சரியாமை நீங்கும். வெற்றிலை 2 எடுத்து நன்றாக கழுவி அதில் சிறிது ஜீரகத்தையும் உப்பையும் சேர்த்து நன்கு மென்று விளங்கி வந்தால் அஜீரண கோளாறுகள் நீங்கும். 100 மில்லிலிட்டர் தேங்காய் எண்ணெயில் 5 வெற்றிலையை போட்டு சூடாக்கி வெற்றிலை சிவந்தவுடன் வடிகட்டி பாட்டிலில் அடைத்து வைத்து சொறி, சிரங்கு, படையவைகளுக்கு தடவி வந்தால் எளிதில் குணமாகும். அல்சர் உள்ளவர்கள் 2 வெற்றிலையுடன் அத்தி இலை 1 கைப்பிடி, வேப்பிலை 5 ஆகியவற்றை கஷாயம் தயாரித்து 3 வேளை அருந்தி வரவும். முற்றின வெற்றிலையை சாறு பிழிந்து அதில் 2 அவுன்ஸ் சாற்றுடன் 3 மிளகு சேர்த்து அதே அளவு சுக்கு ஆகியவற்றை 1 தேக்கரண்டி தேனுடன் கொடுத்தால் இரைப்பு, மூச்சு திணறல் குணமாகும். வெற்றிலைக்கு மயக்கத்தை போக்கும் குணம் உண்டு. 3 வெற்றிலைகளை எடுத்து அதை கசக்கி சாறு எடுத்து கிடைக்கும் சாறில் கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு நன்றாக குழைத்து நெற்றி பகுதியில் பற்று போட்டால் தலைவலி பறந்து போகும். 2 வெற்றிலையை எடுத்து அதில் 9 மிளகை வைத்து மடித்து வாயில் போட்டு நன்றாக மென்றி விழுங்கி தேங்காய் துண்டுகள் சிலவற்றினை மென்று தின்றால் தேள் விஷம் உடனே முறியும். தீப்புண்ணின் மீது வெற்றிலையை வைத்து கட்டலாம். தீப்புண் குணமாக வெற்றிலையை நெய் தடவி லேசாக வதக்கி புண்ணின் மீது பற்றாக போட வேண்டும். விரைவில் அந்த புண் குணமாகும். 2 தேக்கரண்டி அளவு வெற்றிலை சாறு உணவு சாப்பிட்ட பின்னர் குடிக்க அஜீரணம் தீரும்.